அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிடம் சேனலில் குரு பயிற்சி பலன்கள் 2024 குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சிறப்பு பார்வையாக இப்போ பார்க்கலாம். சரிங்களா? குரு பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி 2024 குரு பயிற்சியானது குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசி பயிற்சியாகிறார். சரிங்களா? இந்த ரிஷபராசி இப்போ ரிஷபராசி அப்படி ரிஷபராசியில் குரு வந்துட்டார் அப்படின்னா உடனே என்ன சொல்லலாம், குருவோட பார்வைகள் 5, 7, 9 இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போது ரிஷபத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தா கன்னி வரும், 7ன்னு பார்த்தா விருட்சிகம் வரும், 9ன்னு பார்த்தா மகரம். ஸோ இந்த ராசிக்காருக்கு சிறந்த பலன்கள் நன்மைகள் அதிகமாக இருக்குது இதுன்னு டக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ மற்ற ராசிக்காரர்கள் எப்படி இருக்காதா அப்படின்றத ஸோ இப்போ ஒரு ராசிக்காரர்கள் எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல மேஷ ராசிக்காரர். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல வரார். 2ஆம் இடம் அப்படின்றப்போ தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த மேஷராசிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ குடும்பத்தில் நன்மைகள் அதிகமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் நல்லா நடக்கும். இவங்களோட சொல்வாக்கு செயல்வாக்கு எல்லாமே உயரும். ஓகேங்களா? இவங்களுக்கு தடைப்பட்டு இருந்த பாக்கியங்கள்லாம் நடைபெற நிலைக்கும். குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். ஓகேங்களா? இது இந்த மேஷராசிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக அமோகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதுக்கடுத்து ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பார்த்தோம்னா குரு ரிஷபத்திலே இருக்கார். ஸோ ரிஷபத்திலே குரு இருக்கிறது அது ஒரு சிறப்பு. இவங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு அவங்களோட முயற்சியிலையும் அவங்களுடைய நேர்மையிலையும் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும். அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு மதிப்பு அந்தஸ்து உயருங்க. அதேமாதிரி அலுவலகத்துலேயும் அவங்களுக்கான மதிப்பு உயர்வுகள் அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்த பண வரவு இது வரைக்கும் வராமல் இருந்த ஏதாவது சொத்துக்கள் பழைய சொத்துக்கள் கடன்கள் எதாவது வராமல் அதனால் கிடைக்க வர வேண்டிய அந்த வரவுகள் இந்த சமயத்தில் இவங்களுக்கு சேர்ந்துருங்க. அதே மாதிரி மறைமுக இன்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கு உறவுகள் மூலிமா இருக்க நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. உடன்பிறப்புக்கெல்லாம் இவங்களால் நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னர் இல்லை நண்பர்கள் அவங்க மூலிமா இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை தொழிலில் இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பதவி உயர்வுகள் வரும், இன்சென்டிவ்ஸு, இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கடகராசி. இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த பாக்கியங்கள்லாம் இந்த வருஷம் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோகம் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? அதேமாரி இவங்க பேசுகிற பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படிங்க தொழிலில் இவங்களுக்கு மதிப்புகள் நிறையா இருக்கும். இன்சென்டிவ்ஸ், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் இவங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து சிம்மம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பூர்வீகத்தினாலையும் பிள்ளைகள் மூலியமாகவும் ஓகேங்களா இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. குலதெய்வ அருள் இவங்களுக்கு நிறைஞ்சி வர நிற்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானால் 9ஆம் இடத்துல இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்படின்ற 10ஆம் தொழில் ஸ்தானத்தில் வந்துடுறார். ஸோ தொழில் ஸ்தானத்தில் வரைச்சி இவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஓகேங்களா? தொழிலில் வேலை செய்கிற இடத்துல இவங்களோட மதிப்பு அதிகமாக உயரும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். இந்த மாதிரி நன்மைகள்லாம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தா பாக்கியாதிபதியாக பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அப்போ இவங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்ட இந்த பாக்கியங்கள்லாம் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இவங்களுக்கு தாய் மூலியமாகவும் வீடு, வண்டி, வாகனம் மூலியமாகவும் மேலும் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வேலை செய்கிற இடத்துலையும் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு அணையுங்க. இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா திடீர் பண வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்சூரன்ஸு இல்லை மறைமுக இன்கம் அது மாதிரி இதில் இவங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா துளாராசி. துளாராசிக்காரர்கள் அப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு உறவுகள் மூலியமாகவும் உடன்பிறப்புகள் மூலியமாகவும் அதே சமயத்தில் பிரயாணங்கள் மூலியமாகவும் நன்மைகள் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கு குரு குரு 8ஆம் அதிபதியாக வரார். ஸோ 8ஆம் அதிபதியாக வந்தாலும்
இவங்களுக்கு ஒரு சில தடைகள் இருந்தாலும் நன்மைகளே அதிகமாக நடக்குங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் இடம் அப்படின்றது நம்ம ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்லைங்க அது. அதில் மறைமுக இன்கம் வரும், இன்சூரன்ஸ் மூலியம் பணம் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இப்போ கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். திடீர் இன்கம் அதுமாதிரி திடீர் அதிர்ஷ்டம்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து குடும்பத்துலேயும் பிள்ளைகள்கிட்டேயும் வந்து இவங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும், மதிப்பு ஏற்படும். குடும்பத்தில் வந்து இவங்களோட மதிப்புகள் உயரும். பிள்ளைங்களால் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மூலியமாகவும் நண்பர் மூலியம் நன்மைகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இவங்க வந்து பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த சமயத்தில் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து தனுசு ராசிக்காரர். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வரார். ஸோ 6ல் வரிசையாக என்ன சொன்னாங்கன்னா ரோகசத்திர எதிரிகள் அதிகரிக்கும் அப்படின்வாங்க. ஸோ எதிரிகள் அதிகரிக்கிறத விட இவங்க வந்து பேச்சில் வந்து கவனமாக இருந்துட்டு மற்றவங்ககிட்ட கவனமாக பேசிட்டு வார்த்தை விடாதுன்றாங்கன்னா அதே இவங்களுக்கு ஜெயந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு இதில் வந்து உத்தியோகத்தில் வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும், ஒரு மாற்றம் கிடைக்குங்க. அந்த மாற்றத்தினால இவங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகள் கிடைக்குங்க. அது வந்து ஒரு பெரிய மாற்றமாக இவங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லை இவங்களுக்கு தாயார் மூலியமாகவும் வீடு வண்டி வாகனத்துலேயும் வந்து இவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அது ஒரு நல்ல இது. இவங்களுக்கு அது மட்டும் இல்லை இவங்க தடைப்பட்டிருந்த பாக்கியங்களும் இந்த காலத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதுக்கடுத்து மகர ராசி. மகர ராசி சொல்லிவிட்டு அவர் குருவான் 9ஆம் பார்வையாக இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லா நடக்கும். பூர்வீகத்தில் அந்த சொத்துக்களை இருந்தால் அந்த விஷயம் இவங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். பிள்ளைகள் மூலியம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். விளையாட்டுத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி இதில் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தா பண வரவு அதிகரிக்கும். இவங்களுக்கு ஒரு பக்கம் 7 சனிகள் சனியினுடைய பாதிப்புகள் இருந்தாலும் குரு பகவானோட இது இருக்கிற அனுகிரகத்தினால இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இந்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வீடு வண்டி வாகன யோகங்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுப விரயங்கள் செய்யும்போது சனி பகவானோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா மீனராசி. இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடன்பிறப்புகளாலையும் அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு வந்து சிறு சிறு பிரயாணங்கள் மூலியமாகவும் குரு பகவான் நல்ல நன்மைகள் நிறைய கிடைக்குங்க. இவங்க ஒரு வெற்றி பயணம் இவங்க போகிற பயணங்கள்லாம் வந்து வெற்றி பயணங்கள் அதிகமாக இருக்குங்க. நண்பர்கள் உறவுகள் மூலிமா இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. ஓகேங்களா? இது இந்த 12 ராசிக்காரர்களான பலன்கள் இங்கே நம்ம பார்த்தோம். அடுத்த பதிவில் தனி நபர் நம்ம ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இது தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.